வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு கபாலி ரஜினிகாந்த் போலவே நம்மளுடைய ஓவியா அவர்கள் பிக் பாஸ்ல தற்போது அட்டகாசம் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையே ஆகாது. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி நம்மளோட ஓவியா வந்துட்டு என்னால இதுக்கு மேல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில இருக்க முடியாது, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ஆரோ கிட்ட அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஆரோ வந்துட்டு ஏதோ தப்பு செஞ்சிருக்காரு, அதை மழுப்பிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெல்ல தெளிவா தெரிஞ்சுது. உண்மையே பேசிட்டு இருக்க ஓவியா ஒரு லெவல்ல வந்துட்டு எனக்கு நீ முத்தெல்லாம் கொடுத்தியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஓவியா அவர்கிட்ட வந்துட்டு ஒரு காதலுக்காக ஒரு அன்புக்காக ஏங்கி ரொம்பவே தன்னையும் அவமானப்படுத்தி கொண்டு கெஞ்சிட்டு வந்திருந்தாங்க. ஆனா காயத்ரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளுடைய ஆர்வம் வந்துட்டு ஓவியா கிட்ட ரொம்ப கேவலமாகவும் அநியாயமாகவும் நடந்துக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஓவியா சொன்ன எல்லாத்தையுமே மறுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பழகவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓவியாவுக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுருக்காரு. யாருமே துணை இல்லாதப்ப ஓவியாவுக்கு துணையா இருந்திருக்காரு. ஏன் ஓவியா வந்துட்டு பின்னாடிலாம் வர வந்துட்டு எட்டி விட்டுருக்காருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாலாம் செய்யவே முடியாது. இவ்வளவு விஷயத்த செஞ்ச ஆரோ வந்துட்டு நம்மளுடைய ஜூலி விஷயத்துல கோட்டை விட்டாரு. ஓவியா வந்துட்டு எல்லா முன்னாடியும் வந்துட்டு என்ன உரசுறது பிடிக்கலன்னு சொன்ன ஆரோ வந்துட்டு நேத்து ஜூலி வந்துட்டு ஹெட் மசாஜ் பண்ணி சாஞ்சிக்க சொன்ன இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி மத்தவங்க முன்னாடி மட்டும் இருந்த ஆரோ வந்துட்டு ஓவியா உரசுறது மட்டும் பிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? காயத்ரி பயங்கரமா கோழி முட்டி விட்டாங்க. ஏதோ எப்படியோ காயத்ரி பேச்சை கேட்டு இப்படி ஆரோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஆரோ தான் தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணிக்கிறேன், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவியா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. ஓவியா வந்துட்டு வெளியே வந்து ஆரோ கிட்ட தெல்ல தெளிவா கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா இல்லையா, அதை மட்டும் உண்மையை சொல்ல அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன ஆர்வம் பார்த்துட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் கிளியர் ஆயிட்டேன், தயவு செஞ்சு நான் ஃபாலோ பண்ற வேலை வச்சுக்காத அப்படின்னு நம்ம ஓவியா இப்ப தெல்ல தெளிவா மறுபடியும் பழைய ஓவியாவே மாறிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறமா ஓவியாவுக்கு மறுபடியும் பல ஓட்டுகள் வந்து குவிய போகுது. கண்டிப்பா இந்த வாரம் எலிமினேட் ஆக போறது நம்மளுடைய ஜூலியானா தான் அப்படின்றது தெல்ல தெளிவாகவும் தெரிஞ்சு போச்சு. ஓவியா டைட்டில் வின்னர் அப்படின்றத இதுக்கப்புறமா யாராலையுமே மாற்றவே முடியாதுன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.